ஈரானிய புரட்சியின் புதிய உச்சத் தலைவராக பொறுப்பேற்ற முஜ்தபா காமேனியின் தற்போதைய நிலை குறித்து சர்வதேச ஊடகங்கள் முரண்பாடான தகவல்களை வெளியிட்டு வருகின்றன. கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலில் அவர் படுகாயமடைந்ததாகவும் அதற்காக அவர் தற்போது ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் இரகசியமாக சிகிச்சை பெற்று வருவதாகவும் குவைத் நாட்டு பத்திரிகையான அல் ஜரீடா செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானுக்குள் தங்கியிருந்து சிகிச்சை பெறுவது பாதுகாப்பற்றது என கருதிய ஈரான் அரசு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் விசேட அழைப்பின் பேரில் முஜ்தபா காமேனியை மாஸ்கோவிற்கு அழைத்துச் சென்றுள்ளதாக தெரிகிறது. அங்குள்ள அதிநவீன இராணுவ மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. வெள்ளை மாளிகையில் உரையாற்றிய அதிபர் ட்ரம்ப், முஜ்தபா காமேனி உயிருடன் இருக்கிறாரா என்பது சந்தேகமே, அவர் ஒரு காலை இழந்து முகம் சிதைந்த நிலையில் உள்ளார் என தெரிவித்திருந்தார். இது குறித்து ரஷ்ய அதிபர் மாளிகையிடம் கேட்கப்பட்டபோது, இத்தகைய செய்திகள் குறித்து நாம் எந்த கருத்தும் தெரிவிக்க முடியாது என அதன் பேச்சாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் மௌனம் காத்துள்ளார். இது செய்தியின் உண்மைத்தன்மை குறித்த சந்தேகத்தை வலுப்படுத்தியுள்ளது. ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி இச்செய்திகளை முற்றாக நிராகரித்துள்ளார். தலைவர் பூரண ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும் அமெரிக்கா திட்டமிட்டே இத்தகைய பொய் பிரசாரங்களை முன்னெடுப்பதாகவும் அவர் சாடியுள்ளார். எனினும் கடந்த 18 நாட்களாக முஜ்தபா காமேனி காணொலி வாயிலாக தோன்றாமை உலக நாடுகளிடையே பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது.